இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பிம்பிள்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவில் பார்க்குற நீங்கள் கூட பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ சொல்கிற டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் யுவர் ஃபேஸ் ரெகுலர்லி. ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 டைம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். காலையில் ப்ரஷ் பண்ணாமல் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடச்சிக்கோங்க உங்கள் ஃபேஸை. ஒரு க்ளீனான கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா தான் உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்கன்னா வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா வெளியே இருக்க டஸ்ட் பார்ட்டிக்கெல்லாம் உங்கள் ஃபேஸ் அப்ளை ஆகிருக்கும். அதனால் பிம்பிள்ஸ் இருக்க ஒரு காரணமாகவே இருக்கலாம். நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்டலான கிளென்சரோ அப்படி இல்லைனா நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்கள் சன்ரேலேருந்து உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்க போகுது. உங்கள் ஃபேஸுக்கு உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக கண்ட்ரோல் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. ஒரு கிளென்சர் வீடியோ அப்படின்னா என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆல்ரெடி உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸோ இல்லை ஆக்னேவோ இருந்துச்சுன்னா அது ஸ்க்வீஸ் பண்ணாமையோ அப்படி இல்லைனா பிடிக்காமையோ இருங்க. அதனால இன்னொரு பக்கத்தில் பிம்பிள்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கெட் எனஃப் ஸ்லீப். ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் தான் மற்ற வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நல்ல ஸ்லீப் இருக்கணும் உங்களுக்கு. இந்த ஸ்லீப் பண்ணுறப்போ உங்கள் பில்லோட இருக்கிற கவர்ஸ் எல்லாம் வீக்ஸ் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி சேஞ்ச் பண்ணாலே பிம்பிள்ஸ்லாம் கம்மியாக போகுது. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போனால் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.